சண்டே மார்னிங் காலையிலேயே வெயில் சுளிர்னு அடிச்சிட்டு இருந்தது. நைட்டெல்லாம் மழை பெஞ்சதுக்கான ஒரு அடையாளமும் தெரியல. பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு காலையிலக்கும் மதியானத்துக்கும் சேர்த்தே சிக்கன் கிரேவி சமைச்சிட்டேன். காலையில தோசையோட சாப்பிட்டாச்சு. வாழை மூவி புக் பண்ணியிருக்கிறதுனால இதான் ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்க்குறதுக்கு அவசரமா கிளம்பாம கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பி ஆளா தியேட்டருக்கு போய் ரீச் ஆயிட்டோம். போகும்போது கூட்டம் இல்லாததுனால ஆளுங்க யாரும் வரமாட்டாங்களோன்னு பார்த்தா மூவி ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளார எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சீன் பார்த்ததுமே கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல அழ ஆரம்பிச்சவ தான் மூவி முடியிற வரையும் அழுதுட்டே தான் இருந்தேன். ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. அந்த 2 பசங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். யாரெல்லாம் மூவி பார்த்து எமோஷ்னல் ஆனீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் ஸ்நாக்ஸ்க்கு காஃபியும் ப்ரௌனியும் சாப்பிட்டுட்டு அந்த மூவியோட தாக்கம் போவே இல்லை. 7 மணிக்கு மேலே தான் அதுக்கப்புறம் சந்தைக்கு கிளம்பி இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு நைட் டைம்ன்றதுனால விலை கம்மியாக வைக்கணும். நிறைய கூட்டமாக இருந்தது. காடை முட்டை ஆம்லெட் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.